ஐயா வணக்கம். வணக்கம். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் நெருங்குது. ஆமா, ஐயா வேற தியானத்துல இருக்கிறாங்க, மோடி ஐயா. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? ரிசல்ட் யாருக்கு சாதகமா வரப்போகுதுன்னு பாக்குறீங்க? இது 18வது மக்களவை தேர்தல், இந்திய நாட்டின் 18வது மக்களவை தேர்தல். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இப்போதைய நம்முடைய அரசியல் சட்டத்தை நாம் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் ஏற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து அது நடைமுறையில் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்ட நாள் தான் நாம் குடியரசு தினமாக இருக்கிறது. அதை நாம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும். அதற்கு பிறகு 51, 52 அந்த ஆண்டுகளில் அந்த ஒரு 3-4 மாத காலத்தில் முதல் பொது தேர்தல் நடந்தது. அதிலிருந்து இப்பொழுது 18வது மக்களவை தேர்தல். இந்த தேர்தல் ஒரு வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்குது. ரொம்ப பரபரப்பான ஒரு தேர்தலாகவும் இருக்குது. 2014 முதல்ல பிஜேபி மோடி தலைமையில் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அவங்க களத்தில் இறங்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சின்னா அதுக்கு பின்னாடி சங்க பரிவாரங்கள் இருக்கிறாங்க. அதில் பெரிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பது இந்திய அரசியலில் வழக்கம் இல்லைன்னாங்க. அது உண்மைதான், வழக்கம் இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் இப்போ 52ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. 57, 62 இந்த 3 தேர்தல்களையும் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு பிரதமராகிறார். அப்போ அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சி அறிவிச்சாங்களான்னா அறிவிக்கலை. ஆனால் உலகத்துக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். அதனால அறிவிக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அப்போ 14 எதிர்கட்சிகள் ரொம்ப அதாவது இது ஒரு வழக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன வாதம் ஒரு சொத்தையான வாதமாக இருந்தது. இப்போ வரைக்கும் எதிர்கட்சிகள் என்பவர்கள் அவங்களுடைய ரோலை என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ நேரு தான் அன்னைக்கு காங்கிரஸில் பெரிய தலைவராக இருந்தார். நேருவை மீறி யாரும் பிரதமராக வர முடியாத அளவுக்கு நேரு வலுவான தலைவராக இருந்தார். அப்போ அவங்க அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிவிக்கவும் இல்லை. அப்புறம் இந்திரா காந்தி வராங்க. லால் பகதூர் சாஸ்திரி திடீர் மரணம் 1966 ஜனவரியில். அதை தொடர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக பதவியேற்கிறார். 62 தேர்தலில் வெற்றி பிறகு 67 தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையில் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது மீண்டும் தேர்தல். நேரு இல்லாத காங்கிரஸின் முதல் தேர்தல். 62 தேர்தலில் நேரு தலைவராக இருந்தார். நேரு 64 மே மாதம் மரணமடைந்த பிறகு 67 தேர்தலில் தான் காங்கிரஸ் நேரு தலைமை இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கிறார். மற்றும் பல பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. மொரார்ஜி தேசாய் இருந்தார். கு காமராஜ் இருந்தார். அவர் அதுக்கு இடையில 3 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். 63ஆம் ஆண்டு வரை, 1954 63ஆம் ஆண்டு வரை தமிழக முதல்வராக இருந்த கு காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார் 3 ஆண்டுகள். அதற்கு பிறகு 67 தேர்தல் வருகிறது நேரு மறைவுக்கு பிறகு. அதனால் தானே என்னவோ காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாலும் குறைந்த மெஜாரிட்டி, பெரும்பான்மை தான் பெற்றது 67 தேர்தல். பிறகு 69இல் காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்து விட்டது. 69 நவம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சியில் தலைவர்களுக்குள் பிரச்சனை 2ஆக உடைந்து விடுகிறது. இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் ஒரு குழு. அவர் இந்திரா காந்தி அம்மையார் சில அதாவது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்த்தா அதை ரொம்ப அழகாக என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்பன பனியா கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பனியான்னா வணிகர்கள். வணிகர்கள்னா வியாபாரிகள் அப்படி மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் ஆலை அதிபர்கள், பெரிய பெரிய பெரும் முதலாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, சோசியலிஸ்ட் கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க 24 பெரிய குடும்பங்கள், டாடா பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ அம்பானி அதானி தான் எல்லாரும் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த பெரிய குடும்பங்களில் ஒரு குழுவிற்கு இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. மொரார்ஜி தேசாய், அசோக் மேத்தா, கு காமராஜ் இப்படி ஒரு பெரிய தலைவர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. இவர்கள் அந்த இந்தியாவில் உள்ள பெரிய முதலாளிகளில் இன்னொரு பிரிவினை ஆதரிக்கிறார்கள். அப்போ ஒரு கட்சி
இதுல வந்து 2 பிரிவு சண்டை போடுகிறார்கள், 2 பிரிவுக்கு இடையில ஒரே கட்சியா இருக்கிறாங்க, அதுக்குள்ள 2 பிரிவுக்குள்ள வந்து ஒரு பிளவு வருகிறது, ஒரு முரண்பாடு வருகிறது, மோதல் வருகிறது என்றால் அது வந்து நாம் எப்படி பார்க்கணும், அது மேலோட்டமாக தெரிகின்ற அரசியல். அதற்கு உள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது, அதை நாம் பார்க்கணும். அதை வந்து பெருசா ஊடகங்கள் சொல்வதில்லை, கட்சிக்காரங்களும் அதை வெளிப்படையா பேசுறதில்லை. இதுல வந்து ஒரு மௌடீகம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவில் மட்டுமில்ல, உலகம் முழுக்கவே அரசியல்னா கட்சியா பார்க்குறாங்க. கட்சியா பார்த்தால் கூட பரவாயில்லை, தனி நபராக பார்க்கின்ற ஒரு தவறாக பார்க்கின்ற, தனி நபராக பார்ப்பது தவறு. அரசியல் என்பதே ஒரு தனி நபர் சார்ந்த விஷயம் அல்ல. அப்ப கட்சியா பார்க்கலாமா? கட்சியாக பார்க்க வேண்டும். கட்சிகள் சார்ந்த விஷயங்களும் அல்ல, கட்சிகளையே பின்னால் இருந்து சிலர் இயக்குகிறார்கள். இன்னைக்கு வந்து அதை வந்து தெளிவா சிலர் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. நரேந்திர மோடி அவர்கள் இப்போது பிரதமராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர் பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து அம்பானி அதானி என்கிற 2 பெரிய தொழில் குழுமங்கள் அவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறார் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு பேசுறது இப்ப வந்து பரவலா எல்லோரும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இது ஒரு நல்ல சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு தான் இது நிலைமையா? இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு தான் இருக்குதா? 1952 இல்லையா? 1942 இல்லையா? அப்பொழுதும் இருந்தது. 42லும் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்பொழுதும் காங்கிரஸ் கட்சி யாருடைய கட்சியாக இருந்தது? இந்தியாவின் தொழில் முதலாளிகள், நிலப்பிரபுக்கள்னு சொல்றது, அது அரசியல் வார்த்தை. தமிழ்ல நம்ம வந்து சாதாரணமா சொன்னா பண்ணையார்கள் கட்சி. தமிழ்நாட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பல பெரிய பெரிய பண்ணையாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. தொழில் முதலாளிகள் வந்து பின்னணியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. அவங்க பத்திரிகைகள் நடத்துவாங்க. கோயங்கா ஒரு பெரிய பத்திரிகை அதிபர், அவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளராக இருந்தார். ராம்நாத் கோயங்கா அரசியலிலும் ஈடுபட்டார், எம்பி தேர்தலுக்கு நின்றார். அப்ப காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிடுகிறார். அப்ப ஒரு அரசியல் கட்சியை நாம் பார்த்தோம் என்றால் அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், யார் இயக்குகிறார்கள், அந்த கட்சி யாருக்காக சட்டங்களை இயற்றுகிறது, திட்டங்களை தீட்டுகிறது. இப்போ மக்களுக்கான திட்டங்களையும் போடுவாங்க, மருத்துவமனைகள் நடத்துறாங்க, அது ஆனால் பெரிய திட்டங்கள், பிரதானமான திட்டங்கள், அதனுடைய முக்கிய நோக்கம் யாருக்கானதாக இருக்கிறது, யாரெல்லாம் இப்ப இந்த நாட்டில் வாழ்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆலை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயிகள்னு அப்படி மொத்தமா சொல்லிட்டு போயிட முடியாது. விவசாயிகள்ல பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறது நிலமற்ற விவசாயிகள். அவங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்காது, இன்னொருத்தர் நிலத்துல போய் விவசாயத்துல விதைத்தல், அப்புறம் அறுவடை செய்தல். இப்போதுதான் எல்லாத்துக்கும் வந்து எந்திரம் வந்திருக்குது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எந்திரம்லாம் இல்லை. அப்ப எல்லாமே மனிதர்கள், தொழிலாளர்கள் தான் செய்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம நிலமற்ற விவசாயிகள்னு சொல்றோம், விவசாய தொழிலாளர்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயிகள் இருக்கிறாங்க, அதாவது 1.5 ஏக்கர் 2 ஏக்கர். இவங்க வந்து அவங்களும் அந்த விவசாய வேலைகளில் ஈடுபடுவாங்க, அந்த குடும்பத்தினர் எல்லோரும் ஈடுபடுவாங்க. தேவைப்பட்டா ஒரு 5-6 பேர் 10 பேரை அந்த விவசாய வேலைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுக்கிறாங்க. நடுத்தர விவசாயிகள் ஒரு 6-7 ஏக்கர் வரைக்கும் இருக்கிறவங்க, அப்புறம் பெரிய விவசாயிகள், அதுக்கு மேல பண்ணையார், இப்படி இருக்கிறாங்க. அப்ப இவர்கள், அது தவிர அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அது தவிர தனியார் துறை ஊழியர்கள். அது எப்போதுமே தனியார் துறை ஒரு பெரிய ஆலைகள் இருக்குது, பல வணிக நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் இருக்குது. அப்ப இதுல வந்து யாருக்காக அந்த கட்சி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த கட்சியை பார்த்தாலும், இப்ப ராஜாஜி வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, தமிழ்நாட்டில் 50ஆம் ஆண்டு முதல்வர் ஆகிறாரு, 52 வரைக்கும் முதல்வராக இருக்கிறார். ஒரு மோசமான குலக்கல்வி திட்டம்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்ததுனால அவருக்கு பயங்கர எதிர்ப்பு வந்து அவர் வந்து பதவி விலகி போக வேண்டியது இருக்குது. இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், இப்போதைய குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமமான பெரிய பதவி. அவர் சுதந்திரா கட்சின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த சுதந்திரா கட்சி என்றால் யாருடைய சுதந்திரம்? சுதந்திரத்திற்கான கட்சி அப்படின்னா அதனுடைய பேர்ல இருந்து தெரியுது. யாருடைய சுதந்திரம்? தொழில் முதலாளிகளுடைய சுதந்திரம். அப்ப நேரு காலத்துல எல்லாருமே வந்து விரும்பிய அளவு தொழில் செய்வதற்கு முடியாது, கட்டுப்பாடுகள் இருந்தது. அதான் வந்து கோட்டா ராஜ்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் அனுமதித்தால், மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு நம்ம இப்போ சரியா சொல்றோம், ஒன்றிய அரசு நேரு தலைமையில் இருக்குது, சில முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தது. அப்ப அந்த முதலாளிகளுக்கு போட்டியாக வேறு பல முதலாளிகள் உருவாவதற்கு, தொழில் ரீதியாக முன்னேறி வருவதற்கு பெரிய தடை இருந்தது. அதை ராஜாஜி அவர்கள் எதிர்க்கிறார். ராஜாஜி
மினு மசானின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார், பிலு மோடின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார் அவர் கட்சியில் வட இந்தியாவில். அப்போ அவர்கள் எல்லோரும் சுதந்திரா கட்சின்னு சொன்னால் யாருடைய சுதந்திரத்துக்காக அவர்கள் போராடினார்கள், கட்சி அமைத்தார்கள்? முதலாளிகளின் சுதந்திரத்துக்காக. என்னுடைய சுதந்திரத்துக்காக நான் நினைச்சிடக்கூடாது, அது தப்பாகி போயிடும். அது அப்படித்தான் இங்கே எல்லாருமே தப்பாக நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு உதாரணம் பார்ப்போம். அப்போ முதலாளிகளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. சில முதலாளிகள் வளர முடியுது, அரசாங்க ஆதரவு இருக்குது, அரசாங்க ஒத்துழைப்பு இருக்குது, அரசாங்கத்தினுடைய சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வேறு பல முதலாளிகள், புதிதாக முதலாளிகள் வளருவதற்கு தடை இருக்கிறது. அப்ப இந்த லைசன்ஸ் பெர்மிட் கோட்டா ராஜ் அப்படின்னு அதை கிண்டலா சொன்னாங்க. அது கூடாது, அதையெல்லாம் நீக்கணும், சுதந்திரமாக முதலாளிகள் வளருவதற்கான வாய்ப்பு வேண்டும்னு அவங்க சொன்னாங்க. முதலாளிகளுக்காக பேசினாங்க. அப்புறம் இப்படித்தான் உள்ள நுட்பமா நாம பார்க்கணும். இந்த தேர்தல்னா தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நாளை ஒரு இறுதிக்கட்ட வாக்கு பதிவு. அதற்கப்புறம் இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. இப்போ எண்ணலை, எந்திரங்கள் இருக்கிறத கூட்டி அறிவிக்கிறாங்க. முடிவு அறிவித்தல் ஜூன் 4 சாயங்காலம் 4-5 மணிக்கே அது தெரிஞ்சிடும். அப்ப இப்படித்தான் நாம் பார்க்கணும். இந்த தேர்தலில் எல்லோரும் சொல்றாங்க, மேலோட்டமா எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியும். ஆனா மேலோட்டமாக தெரிவதோடு அப்படி நாம பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதற்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த தேர்தலில் மேலோட்டமாக தெரிவது பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி, அதற்கு அப்பால் இங்க இண்டி கூட்டணி இருக்கு. INDI அலையன்ஸ்னா கூட்டணி. அப்ப INDI இண்டி அலையன்ஸ், இந்திய அலையன்ஸ், இண்டி கூட்டணி இருக்குது. அதுல காங்கிரஸ் கட்சி இருக்குது. அதுல காங்கிரஸ் கட்சினாலும் எல்லாருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே தெரியுமா? மல்லிகார்ஜுன கார்கே யாருக்கும் தெரியாது. கர்நாடகத்துல தான் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அப்ப காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன கார்கே தலைவர், அவர் தான் ஆல் இண்டியா பிரசிடென்ட், INCன்னு சொல்லுவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இவர் சும்மா ஒரு தலைவர் ஆக்கப்பட்டவர். காங்கிரஸ் கட்சியை இயக்குவது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவங்க தான் இயக்குறாங்க. இவர்களுக்கு இடையில் இவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த எதுனா திராவிடியன் ஸ்டாக், அதனுடைய கிராமத்தில் சொல்லுவோம் திமுகம்பாங்க. திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய மகன் MK ஸ்டாலின் இப்போ அதுக்கு தலைமை தாங்கிறார். அவருடைய கூட்டணி இருக்குது. அப்புறம் CPI CPM, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஊரில் யாரும் அவங்கள கம்யூனிஸ்ட் கட்சின்னு நம்புறது இல்லை. அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ. அப்புறம் இன்னும் சில கட்சிகளோட அவங்க கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த தேர்தல் என்ன ஆகும்? இது தமிழ்நாட்டு நிலைமைன்னா மகாராஷ்டிராவில் அவங்க கூட்டணியாக இருந்த உத்தவ் தாக்கரே தலைமையில் கூட்டணியாக இருந்த சிவசேனா கட்சியையே பிஜேபி 2ஆ உடைச்சி அதில் ஒரு பிரிவினரோடு ஷிண்டேன்னு ஒருத்தருடைய தலைமையில் சிவசேனாவை உடைச்சி ஒரு பிரிவை எடுத்துகிட்டு போய் அவங்க கூட கூட்டணி அமைச்சு இப்போ பிஜேபி ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் கொஞ்ச நாள் அவர் மூடுக்கு தகுந்தபடி போவார் போல இருக்கு. உள்ளூர் நிலைமையும் பார்த்துக்கிறாரு. அப்போ அவர் லல்லு பிரசாத் ஒரு பெரிய தலைவர் இல்லையா, பீகாரில் முதல்வராக இருந்தவர், ஒன்றிய அமைச்சராக, ஒன்றியத்தில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்து செயல்பட்டு பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தவர். அவருடைய மகன் தலைமையில் பீகாரில் கூட்டணி, அங்கேயும் காங்கிரஸ் அவங்க கூட்டணி. அதில் இருந்தவர் தான் நிதிஷ்குமார். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு கோபம், அங்கே இருந்து பிஜேபி பக்கம் வந்துட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு ஏற்கனவே அதிக எம்பிக்கள் இருக்குது. அப்புறம் மத்திய பிரதேஷ் பிஜேபி வெற்றி பெறாது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத விதமாக பிஜேபி அங்கே திரும்பவும் வெற்றி பெறுது. ராஜஸ்தான், இப்படி இந்த சூழல்ல அப்புறம் ஆந்திர மாநிலத்தில் பிஜேபி இப்ப சந்திரபாபு நாயுடு அவர் முன்னாள் முதல்வர், அவர் கூட கூட்டணியோட போட்டி போடுறாங்க. அவர் கூட இப்போது முதல்வராக இருக்கின்ற ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் காங்கிரஸ்ல இருந்தவர், அவர் தகப்பனார் காங்கிரஸ்ல இருந்தவர், இவர் காங்கிரஸுக்கு இருந்து வெளியே ஒரு கட்சி, அவர் தான் இப்போ முதல்வராரு. அந்த போட்டி. தெலுங்கானாவில் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய பலம் இல்லை. கர்நாடகாவில் ஆளும் கட்சியா இருந்தாங்க, மாநில ஆளும் கட்சியா இருந்தாங்க, அதிக MLA MP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சியா இருந்தது. ஆனா இப்ப அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கேரளத்துல பிஜேபிக்கு ஒன்றும் பலம் இல்லை. அவங்க கட்சி தான் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க 2 சீட்டு ஜெயிச்சிருவோம், 3 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு. அது நம்ம பொதுவா பாக்குறவங்க நம்புற மாதிரி இல்லை. முடிவுல தான் 4ஆம் தேதி தெரியும். அப்ப இந்த நிலைமையில
இந்த தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற வினாவுக்கு என்ன பதில் சொல்வது? இந்த வினாவுக்கு ஏன் பதில் சொல்லணும்? 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இப்போ பொறுத்திருப்போம், இன்னும் 4 நாட்கள் தானே பொறுத்திருப்போம். யார் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு தானே தேர்தல் நடத்துகிறோம். அப்புறம் ஏன் யார் வெற்றி பெறுவார்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்? தேவையில்லை. அப்போ இவர் வெற்றி பெறுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் விருப்பத்துக்கு அவர் ஒன்று சொல்லுவார், இவர் விருப்பத்துக்கு ஒன்று சொல்லுவார். 17 பேர் இருந்தால் 17 பேர் விருப்பத்துக்கும் சொல்லுவாங்க. 4-5 கருத்துக்கள் வரும், சத்தம் தான் வரும் வெளியே. யார் வெற்றி பெறுவார்கள் அந்த விவாதத்தில் முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் வாக்கு பதிவு செய்கிறோம், வாக்கு எண்ணுறோம், வாக்கு கூட்டுறோம். அதுதான் முடிவு 4ஆம் தேதி சொல்ல போகிறோம். அதனால யார் வெற்றி பெறுவார்கள்னு பார்க்கறது அதுக்கு தானே 4 நாள் பேச வேண்டியதில்லை. அது பேசக்கூடிய விஷயமும் அல்ல. அது இன்னொரு வகையில் பார்த்தா அது ஒரு உத்தி. வடக்க 10 மாநிலங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு ஒரு கட்சி சொன்னா, இங்கே அதாவது வாக்காளர்கள் எல்லோரும் ஒரே தன்மை கொண்டவர்கள் அல்ல. வாக்காளர்கள் சிலர் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு முடிவில் இருப்பாங்க. இன்னும் சிலர் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு முடிவில் இருப்பாங்க. சிலர் கேட்டாண்டி வால் அப்படின்னு சொல்றோம்ல, மதில் மேல் பூனை போல, அவங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க. நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுருவோம். இந்த வார்த்தையே அடிப்படையில ஜனநாயகத்துக்கு புறம்பானது. அப்ப இப்படி இருப்பவர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக, தங்கள் பக்கம் இழுப்பதற்காக இது உதவுது. நாங்க அந்த மாநிலத்தில் ஜெயிச்சிருவோம், இங்கே ஜெயிச்சிருவோம், வடக்க ஜெயிச்சிருவோம், மேற்கு மண்டலத்தில் ஜெயிச்சிருவோம், கிழக்க ஜெயிச்சிருவோம், இப்படி சொல்லுவது எங்கே சொல்றாங்களோ அந்த இடத்தில் வாக்குகளை, அதாவது முடிவு செய்யாத வாக்காளர்கள், அவங்க ஒரு 10-20 100 இருப்பாங்க, விழுக்காடு சதவீதம் இருப்பாங்க. அவர்களுடைய வாக்குகளை தங்களுக்கு இழுப்பதற்காக சொல்லுகின்றது தானே ஒழிய, அதனால நம்ம அந்த இது பார்க்க வேண்டாம். யார் வெற்றி பெறுவார்கள்னு பார்க்கிறது தேவையற்றது. அதுக்கு மேல வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அது ஏன் பார்க்கணும்? இங்கதான் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சுல்ல, இனிமே எண்ணுவதுதான் தேவை. அதுக்கடையில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு வெறும் சத்தம் தான், அது தேவையில்லை. ஆனால் யார் வெற்றி பெற்றால் என்ன வரும் என்று பார்த்தால், யார் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை, எதுவுமே கிடைக்க போவதில்லை. ஏன்னா இப்ப ஆட்சி செய்வது 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங், அவர் பெரிய பொருளாதார நிபுணர்னு சொன்னாங்க. இந்தியாவில் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறார். இந்திய ரிசர்வ் வங்கி என்னுடைய கவர்னராகவும் இருந்திருக்கிறார். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நடந்த விஷயங்கள், நம்ம அதை மறுக்கலை. ஆனால் அவர் பொருளாதார மேதைன்னு சொல்றாங்க, அதுல சந்தேகம். பொருளாதார மேதைன்னா இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள்? இப்ப கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதுல விவசாயிகள் எத்தனை பேர், விவசாயம் சார்ந்து வாழ்பவர்கள் எத்தனை பேர், விவசாயத்திலே நிலம் வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர், நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் எத்தனை பேர், ஆலை தொழிலாளர்கள் எத்தனை பேர், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்கள் தான் பெரும்பான்மை. இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவதுன்னு பார்க்காம மன்மோகன் சிங் என்ன செய்தார்? அவருக்கு முன்னால் இருந்த வாஜ்பாய் இருந்தார், அவருக்கு முன்னால் இருந்தது நரசிம்மராவ். அவர் காலத்துலதான் WTO அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல இந்திய அரசு கையெழுத்திடுது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO, உலக வர்த்தக கழகம், அதுல கையெழுத்திட்டதுனால என்ன ஆச்சு? எல்லாம் தனியார் மயமாகும். அதுல இருக்குது தனியார் மயம் ஆக்க வேண்டும் எல்லா துறையையும். உங்களுக்கு இப்ப கொரியர், நீங்க ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணும்னா கொரியர் போறீங்க, பல்வேறு பேர்ல கொரியர் இருக்குது. அதுக்கு முன்னால தபால் இருந்தது, இப்போவும் தபால் இருக்குது. ஆனால் அது சவலை பிள்ளை போல எலும்பு தோலுமா இழைச்சி போய் இருக்குது. இப்போவும் இருக்குது தபால் துறை. ஆனால் அது இழைச்சி போன காரணம் என்ன? தனியார் மயமாக்கல்ங்கிறது. தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், இதுதான் அந்த WTOவில் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதுதான் இப்பொழுது இந்தியாவை ஆளுகிறது. இந்தியாவை ஆளுவது உலக வர்த்தக கழக ஒப்பந்த விதிகள். அந்த விதிகளுக்கு பின்னால் இருப்பது பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள், வல்லரசு நாடுகள்னு சொல்றோம், ஏகாதிபத்திய நாடுகள்னு சொல்றோம், ஐரோப்பிய நாடுகள், பல வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜப்பான், சைனா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள் அதற்கு பின்னால் இருக்குது. இந்த நாடுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன அந்த ஒப்பந்தத்தில் உள்ள எல்லா நாடுகள் மீதும். அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், பலமான நாடுகள், பொருளாதார ரீதியில் வலுவான நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்ற பலவீனமான சிறிய நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதுதான் இந்தியாவிலே நடந்துகிட்டு இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், தபால் துறை அழிச்சிட்டு கொரியர் வந்தது. இப்ப ரயில்வேயே தனியார் மயமாக்கும்னு சொல்றாங்க. மிக சிறிசா ஒரு பகுதியை ஆக்கி இருக்கிறாங்க. அது கோடு காட்டுறாங்க, கோடு போட்டு காட்டுறாங்க. அப்ப ஒட்டுமொத்த ரயில்வேயும் மக்களுடைய பணம், அது மக்களுடைய பணம், மக்களுடைய சொத்து, லட்சக்கணக்கான ஊழியர்களை கொண்டது, உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனம் இந்திய ரயில்வேன்னு சொல்றது. அதை அப்படியே தனியாருக்கு கொடுக்க போறோம்.
இது எவ்வளவு மோசமான விஷயம். இது எதுல இருக்குது? நரசிம்மராவ் கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்துல இருக்குது. பின்னால் வந்த வாஜ்பாய் அதை நிறைவேற்றினார். அதற்கு பிறகு வந்த மன்மோகன் சிங், நரசிம்மராவ் காங்கிரஸ், வாஜ்பாய் பிஜேபி, பிறகு வந்த மன்மோகன் சிங் அவர் காங்கிரஸ், பிறகு வந்த நரேந்திர மோடி அவர் பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. அப்ப ரெண்டு கட்சி, இந்த ரெண்டு கட்சியிலையும் பல்வேறு கட்சிகள் கூட்டணியிலையும் இருந்தாங்க. மன்மோகன் சிங் காலத்தில் 2004 இருந்து 2014 வரைக்கும் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. 272 அவங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கல, பல கட்சிகள் இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு கட்சியும், காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இவங்களோட கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30-35 கட்சி வரும். ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியும் ஒரு 15-20 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இந்த கட்சி ஒரு 15-20, ஒரு 30-35 கட்சிகள். இந்த கட்சிகள் எல்லாமே நாம என்ன சொல்றோம்? இந்தியாவுக்கு பாதகமானன்னு சொல்றோம், இந்திய மக்களுக்கு விரோதமானன்னு சொல்றோம், ஜனநாயக விரோதமான முறையில் வந்ததுன்னு சொல்றோம். அந்த WTOவை இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும், அந்த கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து சிறிய கட்சிகள், ஒரு வகையில் பார்த்தா பிரபலமான கட்சிகள் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். அதை எதிர்த்து எந்த கட்சியும் பேசவில்லை. இதை எதிர்த்து நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டோம், மாநில குழுவில் போட்டோம், மத்திய குழுவில் போட்டோம்னு சொல்லுவாங்க. அது பிரயோஜனம் இல்லை. நீ தீர்மானம் போட்டிருக்கலாம், மக்கள் மத்தியில் இது தீமை, இதை நாம் எதிர்க்க வேண்டும், தனியார் மயம் இந்தியாவுக்கு கூடாது, இந்திய மக்களை பாதிக்கும், பல்வேறு பிரிவினரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில கொண்டு பிரச்சாரம் செய்தீர்களா, பரப்புரை செய்தீர்களா, அதற்காக துண்டறிக்கைகள் எழுதினீர்களா, புத்தகங்கள் வெளியிட்டீர்களா, போராட்டம் நடத்தினீர்களா, சட்டப்பேரவை முன்னால் போராட்டம் நடத்தினீர்களா, இல்ல மாவட்ட தலைநகரில் போராட்டம் நடத்தினீங்களா? இது நாடாளுமன்றத்துக்கு முன்னால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி இருக்க வேண்டும். இப்ப நான் சொல்றேன், WTO சாதாரண விஷயம் இல்லை. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2.5 லட்சம் விவசாயிகள், அதற்கும் அதிகமாகவே 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? இந்த தனியார் மயம், இந்த உலக வர்த்தக கழக ஒப்பந்தம், WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை நரசிம்மராவ் காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தியதுதான். மன்மோகன் சிங் காலத்துல தான் அது நடக்குது. பல மாநிலங்கள், மகாராஷ்டிரம், ஆந்திரம், தெலுங்கானா, இப்ப இந்த மாநிலங்கள்ல மிக அதிகமாக நடந்தது மற்றும் பல மாநிலங்கள்ல நடந்தது. விவசாயிகள் தற்கொலை செய்யும் சூழல், அதை நாம யோசிச்சு பார்க்கணும். அந்த சூழலுக்கு அடிப்படை காரணம் உலக வர்த்தக கழக ஒப்பந்தம், WTO. அதை எல்லா கட்சிகளும் ஆதரிக்கின்றன. இதைத்தான் நாம் பார்க்கணும். எல்லா கட்சிகளும் அதை ஆதரிக்கின்றன. எந்த பெரிய பிரபல கட்சியும் எதிர்க்கவில்லை. தேர்தல் அறிக்கையில சொல்லலை. இப்ப விவசாயிகள் போராடினாங்க, பார்த்தோம். உலகமே வியந்து பார்த்தது பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம், மகத்தான போராட்டம். அந்த உறுதிப்பாடு, அது உலக போராட்டங்களே சில போராட்டங்கள் மிக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, உலக வரலாற்றிலேயே. அதுல மிக வலுவாக பதிவு செய்யப்பட்ட போராட்டம் பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம். அப்படி லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதிகளில் நின்னாங்க. நரேந்திர மோடி அரசாங்கம் என்னன்னோ அது அஜால் குஜால் வேலைகள்லாம் செய்தாங்க, ஒன்றும் எடுபடலை. கடைசியில் அந்த 3 சட்டத்தையும் வாபஸ் வாங்குறோம்னாங்க. அந்த 3 சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே அதானின்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய குடோன் கட்டுறாரு, விவசாய விளைபொருட்களை, தானியங்களை வாங்கி சேகரிக்கிறதுக்கு. இதுல இருந்து பச்சையா தெரியுது அந்த விவசாய சட்டம் யாருக்கானதுன்னு. அம்பானி, அதானி மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கானது. நிறுவனங்கள்ல அவங்க லட்சம் கோடி வச்சிருக்கிறவங்க, விவசாயிகளுக்கானது அல்ல. பேரு விவசாய சட்டம். உண்மையிலே அதனுடைய கண்டென்ட்னு சொல்றாங்களே, அதனுடைய தன்மையை பார்த்தால் விவசாயிகளை அழிக்கின்ற சட்டம். அதனாலதான் பஞ்சாப் விவசாயிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு போராடினாங்க. தமிழ்நாட்டுல ஒப்புக்கு போராடினாங்க, அதை நாங்க ஆதரிக்கிறோம். இங்க உண்மையிலே போராடலை. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு உண்மையிலே அந்த விவசாய சட்டங்களுடைய ஆபத்து முழுமையா புரியல. புரியாதது காரணம் அவங்க விவசாய சங்கங்கள் எல்லா கட்சியும் வச்சிருக்கிறாங்கல்ல. அது ஒரு காமெடி இந்திய அரசியல்ல. எல்லாரும் எல்லா அணியும் வச்சிருப்பான். அந்த அணிக்கு எதுவும் நல்லதே செய்ய மாட்டான். இப்ப எந்த கட்சியில மீனவர் அணி இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கு. மீனவர்களுக்கு என்ன நன்மை செய்துட்டாங்க? எந்த கட்சியும் செய்யல. ADMK இருந்தாங்க, 11 இருந்து 21 வரைக்கும் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, அதுக்கப்புறம் திமுக இப்ப 3 வருஷம் ஆச்சு. யார் என்ன செஞ்சாங்க? ஆனா 2 கட்சியில மீனவர் அணின்னு ஒண்ணு வச்சிருப்பான். இப்ப எல்லா அணியும் வச்சிருப்பான், எந்த அணிக்கும் எதுவும் செய்யறது இல்லை. அப்ப இந்த மாதிரிதான் இங்க இருக்குது. அப்ப எல்லாமே அடிப்படையில் இப்ப இன்னொரு பெரிய கொடுமை, பெரிய மோசடின்னு சொல்லலாம், வழிப்பறின்னு சொல்லலாம். ATM கார்டு எத்தனை தடவை வேண்டும் என்றாலும் ATM கார்டு பயன்படுத்தி பணம் எடுத்துக் கொள்ளலாம். 1 மாதத்துக்குன்னு இருந்தது. சிதம்பரம் ஒன்றிய நிதியமைச்சராக இருந்தபோது அந்த கட்டுப்பாடுகள் வருது. 5 முறைக்கு மேலே எந்த வங்கியில் இருக்கு அது கணக்கு வைத்திருக்கிறாங்களோ அந்த வங்கி ATMல எடுக்கலாம். இன்னொரு 5 முறை பிற வங்கிகளின் ATMல எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதை 3ஆக குறைக்கிறார்கள். இதன் மூலமாக மட்டுமே 10,000 கோடி ரூபாய் அதிகமாக கிடைத்திருக்கிறதுன்னு மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க.
அப்ப இதை மாற்றுவோம்னாவது இப்ப எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, பிஜேபிக்கு எதிராக இண்டி கூட்டணி இருக்கிறாங்களே, இவங்க இதை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களா? இதை கூட சொல்லவில்லை. வேற எதை இவங்க சொல்ல போறாங்க? சாதி பிரச்சனை. இங்கே உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. முந்தி இருந்திருக்குது, ஆப்பிரிக்காவில் இருந்தது சாதிகள், ஜப்பான்ல இருந்தது சாதிகள்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் போயிடுச்சு, ஜப்பான்ல எல்லாம் போயிடுச்சு. அரசு முயற்சி செய்து சாதிகளை ஒழித்தார்கள். இந்தியாவில் அரசு முயற்சி செய்து சாதிகளை வளர்த்தார்கள். அரசு மட்டுமல்ல, அரசியல்வாதிகள். அப்ப இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் கட்சி என்பது சாதிகளை என்ன செய்வோம் அதை சொல்லணும். இங்க சாதிகள்னு சொன்னா ஆதிக்க சாதிகள்னு கொஞ்சம் இருக்காங்க. ஆதிக்க சாதிகள் யாருன்னா அவங்க வந்து லேண்டட் அரிஸ்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க, நிலம் உடைத்த பெரிய சமூகங்கள். அவங்க வந்து ஆதிக்க சாதிகள். அல்லது பணம் உடைத்த வணிகத்தினாலோ இல்ல வேற தொழில் மூலமாக. இப்ப தமிழ்நாட்டில் அதிகம் கிடையாது. நீங்க வந்து வடக்க பாத்தீங்கன்னா குஜராத்ல எல்லாம் சில சாதிகள் தான் தொழில் முதலாளிகளாவே இருக்கிறாங்க. அதுதான் நிலப்பரப்புகள்னா குறிப்பிட்ட சில சாதிகள் தான். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நிலப்பரப்புகளே 5-6 சாதி நிலப்பரப்புகள் இருந்தாங்க, தொழில் முதலாளிகளும் இருந்தாங்க. இப்ப குஜராத், வட இந்திய மாநிலங்கள் பல இதுல பார்த்தோம்னா சில சாதியினர் தான் தொழில் துறையில இருக்கிறாங்க, சில சாதியினர் தான் பண்ணையாராக இருந்தார்கள். அப்ப இங்கே எந்த சாதிகள், இது ஆதிக்க சாதிகள்னு சொல்றது. இது எதுவுமே இப்படி பெரிய ஆதிக்கம், நிலம், பெரிய நில உடைமையோ பெரிய பணம் உடைமையோ இல்லாமல் கூட சில சாதிகள் வந்து பிற சாதிகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க. மற்ற சாதிகளை இழிவு என்று சொல்லி வன்முறை தாக்குதல் மேற்கொள்வது. இவங்களை வந்து ரவுடி சாதிகள்னு சொல்லலாம். இப்ப அதற்கு எதிராகத்தான் ஒரு ராஜீவ்காந்தி காலத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் பீகார், அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய முன்முயற்சி, அவர் தான் ராஜீவ்காந்தி இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இப்படி ஒரு சட்டம் தேவைன்னு சொல்லி 1989ஆம் ஆண்டு அந்த சட்டத்தின் பேரே அதான் அப்படித்தான் இருக்குது. 89ஆம் ஆண்டு பட்டியல் பழங்குடி மக்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு இருக்குது, அது கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி இதுல சாதி பிரச்சனையில் இப்பவும் தமிழ்நாட்டில் அது உச்சத்தில் இருக்குது. சாதினா தலித் மக்கள், பட்டியலின மக்கள் எவ்வளவோ இழிவுபடுத்தப்படுகிறார்கள். பள்ளி மாணவர் வெட்டப்படுகிறார். நம்ம அங்க நாங்குநேரியில கேள்விப்படுறோம், திருநெல்வேலி மாவட்டம். அப்ப வந்து இங்க விழுப்புரம் பக்கம் வேங்கை வயல் கேள்விப்படுறோம், இழிவுபடுத்தப்படுகிறார்கள். இதன் மீது ஒரு கட்சி என்ன அணுகுமுறை, என்ன கண்ணோட்டம் செலுத்தும், என்ன அணுகுமுறை மேற்கொள்ளும், என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்பதையும், இந்த நாடு இது இந்தியா, இது சாதிகளின் நாடாக இருப்பதால் ஒரு கட்சி, ஒரு கூட்டணி அதையும் தெளிவாக அறிவிக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா தலித்துகளின் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. சாதி இல்ல, அது இந்திய மக்களின் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். தலித்துகளை ஒடுக்கி வைத்திருப்பதன் மூலம் ஒடுக்குவோரும் தங்களுடைய வளர்ச்சியை இழக்கிறார்கள். இது நான் சொல்றேன், உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம், யோசிச்சு பாருங்க. ஒரு 20-25% மக்களை கீழானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி ஒடுக்கி கொண்டிருப்பதனால் அந்த 75 ஒடுக்குகின்ற மக்களும் கூட தங்களுடைய முன்னேற்றத்தை, உலக அளவில் இருந்து பார்க்கும் பொழுது தங்களுடைய முன்னேற்றத்தை, தங்களுடைய வளர்ச்சியை இழக்கிறார்கள். அதனால் சாதியம் எல்லோருக்குமான பிரச்சனை, 100% இந்தியர்களுக்குமான பிரச்சனை. அந்த பிரச்சனையில் உறுதியான நடவடிக்கை எடுத்து சாதியத்தை ஒழிப்போம் 30 ஆண்டுகளில், இந்த நடவடிக்கைகளின் மூலம் 30 ஆண்டுகளில் அல்லது 50 ஆண்டுகளில் ஒழிப்போம் என்று ஒரு கட்சி வந்து உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த கொள்கையில பொருளாதார கொள்கை சொன்னோம். வந்து கார்பரேட் கூடாது, அந்நிய மூலதனம் கூடாது, சுதேசி வேணும். அதே மாதிரி இந்தியாவில் சமூகத்தையும் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்து பிரிட்டனுக்கு கிடையாது, பிரான்ஸுக்கு கிடையாது, ஜெர்மனுக்கு கிடையாது, ருஷ்யாவுக்கு கிடையாது. அங்க சாதி என்கிற அந்த இழிவுபடுத்துகின்ற அந்த மேல் சாதி என்கின்ற அகம்பாவம் அங்க சிலருக்கு கிடையாது. பெரும்பான்மை இழிவுபடுத்தல. இங்க அதுவும் இருக்கிறதுனால இதையும் எந்த கட்சி சரியாக, எந்த கூட்டணி சரியாக அணுகுகிறதோ அந்த மாதிரி ஆட்சி இங்கே அமைய வேண்டும். கல்வியும் மருத்துவமும் தனியார் மயத்துல வந்து நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் மிக அதிகமாக கஷ்டப்படுறாங்க. நடுத்தர தட்டுன்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்களா, மிடில் கிளாஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த ஒரு சாதாரண நோய் வந்தாலும் குறைந்தது 1 லட்சம் ரூபாய் இது இன்னைக்கு. ஏன்னா அதுல வந்து உபகரணங்கள், அது என்ன ஸ்கேன், மற்ற இந்த ஆய்வு, இதற்கே வந்து 10-15,000 ரூபாய் ஆகி போயிடும். அப்புறம் வந்து மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆனால் அது வந்து அந்த வாடகை அது இதுன்னு பார்த்தா குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு நிலைமை இன்னைக்கு இருக்குது. மருத்துவம் தனியார் மயம். அப்ப அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா, இந்திய மக்கள்கிட்ட பணம் இல்லையா?
இதோட நீங்க இதை இணைச்சு பார்க்கணும். அதாவது ஒவ்வொன்றையும் நாம வந்து நல்லா யோசிக்கிறோம். இந்திய மக்கள் வந்து யோசிக்கல, தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கலன்னு நான் சொல்லலை, நல்லா யோசிக்கிறோம். ஆனா யோசிக்கிறதுல என்ன பிரச்சனை, துண்டு துண்டா யோசிக்கிறோம். அதை இணைத்து யோசிக்க வேண்டும். இங்கே வந்து எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஊழல்ல எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்குது, இப்ப பணம்னு பார்க்கணும். 30,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. 2 பேர் பேரை சொல்லி சுருட்டிட்டாங்க, நிதியமைச்சர் சொல்றாரு. 30,000 கோடி ரூபாய் 2 பேர். அப்ப இங்க 2 பேர் தான் இருக்காங்களா? இங்க எத்தனை பேர் ஊழல் செய்திருப்பாங்க? 20 பேர் செய்திருப்பார்கள் ஊழல், 200 பேர் செய்திருப்பார்கள். அப்ப 3 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா முழுக்க இந்த பணத்தை வைத்து அந்த சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்திருக்க முடியுமா, முடியாதா? இந்த வினாவை வந்து நாம யோசிக்கணும். வாக்காளர்கள், பொதுமக்கள், நாம் எல்லோருமே இந்த வினாவை யோசிக்கணும். தனியார் கொடுக்கின்ற அந்த மருத்துவத்தை, இவ்வளவு பணம் மக்களுடைய பணம் தானே, மக்கள் எவ்வளவு லஞ்சம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு திட்டத்தின் இப்ப வந்து பொதுப்பணித்துறை இருக்குது, இப்ப வந்து நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, அதுல சாலைகள் போடுறாங்க, பாலம் கட்டுறாங்க. அதுல ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் எவ்வளவு பணம் வந்து லஞ்சமாக போகிறது, ஊழல் மூலமாக கான்ட்ராக்டர் எவ்வளவு பணம் சட்டத்தை மீறி சம்பாதிக்கிறார்கள் மக்கள் பேசிக்கிறோம்ல. அப்ப அந்த பணத்தெல்லாம் அப்படி போகாமல், அப்படி வீணாகாமல், அதெல்லாம் வந்து அரசாங்கத்திடமே இருந்து அது மருத்துவத்திற்கும் கல்விக்கும் செலவழிக்கப்பட்டால் எதற்கு தனியார் மருத்துவமனை தேவை? அரசு மருத்துவமனை இன்னும் பிரமாதமா வைக்கலாமே. அனைத்து ஸ்கேன் கருவிகள், எல்லா கருவிகளையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி கல்வி, ஏன் கல்விக்கு தனியார் மயம்? அப்ப இது எல்லாமே யோசிக்கணும். கல்வி தனியார் மயமா ஆக்க மாட்டோம் சொன்னாங்களா எதிர்கட்சிகள்? மோடி தான் செய்யறாருன்னு இல்ல, மோடிக்கு முன்னால் 10 ஆண்டு காலம் காங்கிரசும் செய்தது. ஒரு வேணா சொல்லலாம், காங்கிரஸ் வந்து கோடு போட்டாங்க, மோடி வந்து ரோடு போட்டாருன்னு சொல்லலாம். அதுவும் இப்ப இவர் செய்யற எந்த தவறையும் இன்னொரு தப்ப வழிப்பறி கொள்ளை, அது உண்மையிலே வழியில பறிக்கிற கொள்ளை. அந்த இது டோல்கேட்டு அப்பப்ப கட்டணம் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அதை நாங்கள் நிறுத்துவோம்? அது வந்து எவ்வளவு காலம் என்று மக்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும். ஒரு தனியார் வந்து அதுல மூலதனம் போட்டு ரோடு போட்டாராம், சரி, எவ்வளவு மூலதனம் போட்டாரு, அதுக்காக எவ்வளவு நாள் அவர் டோல்கேட் நடத்தலாம்? அறிவிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய மர்மமா இருக்கு. டிரான்ஸ்பரன்சின்னு வேற சொல்றாங்க. வெளிப்படைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை ஜனநாயகத்தின் அடிப்படை. இங்க அதையும் சொல்லிக்கொண்டு எல்லாமே இங்க மர்மமா தானே இருக்குது. எலக்டோரல் பாண்டுன்னு மோடி சொன்னார, எந்த கட்சிக்கு எந்த பெரிய நிறுவனம், பெருநிறுவனங்கள், அம்பானி அதானி மாதிரி பெரிய நிறுவனங்கள், டாடா பிர்லா மாதிரி பெரிய நிறுவனங்கள் எவ்வளவு கொடுக்கிறோம் யாருக்குமே தெரிய வேண்டாங்கிறாங்க. அது என்ன ஜனநாயகம்? அதே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை தப்புன்னு சொல்லி, அப்ப இதையாவது இவர்கள் செய்ய மாட்டோம் இதெல்லாம் வந்து உறுதியாக சொன்னார்களா? சொல்லவில்லை. அப்ப இந்திய மக்களை பாதிக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் கூட வெளிப்படையாக இப்படி செய்வோம்னு பிஜேபிக்கு எதிராக நிற்கின்ற கட்சிகள், கூட்டணிகளும் எதுவும் தெளிவாக சொல்லவில்லை. சொல்லாத போது அவங்க செய்வாங்கன்னு எப்படி நான் எடுத்துக்க முடியும்? ஜூன் 5ஆம் தேதி 6ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சு ஒரு வாரத்துக்குள்ள பதவி ஏற்பாங்க. யாரோ ஒருத்தர் பதவி ஏற்க போறார். ஆட்சியில் இருக்கிற பிஜேபிக்கு 272க்கு மேல கிடைச்சுன்னா அவங்க இல்ல வந்து அவங்க குறைவா கிடைக்கும்னு சொல்றாங்க. 250ன்னா அவங்க அதுக்கு மேல கூட்டணி, அவங்க இன்னொரு பேர் வாங்கினவங்க, கட்சிகளை உடைப்பதில் பிஜேபி பேர் வாங்கினாங்க. அது இப்போ உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு தெரியுது. எனக்கெல்லாம் நல்லா தெரியும், கட்சிகளை உடைப்பதில் அதிக திறமைசாலி வந்து இந்திரா காந்தி அம்மையார். அவர் காலத்துல இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? 1970 67 இருந்தே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்திரா காந்தி அம்மையார் அதை ரொம்ப திறமையா செய்தாங்க. அப்புறமா வந்து இப்ப பிஜேபி செய்யறாங்க. அப்ப எப்படியும் அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. பிஜேபி வந்து 400 சீட் ஜெயிக்கிறேன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, அது ஒரு பிரச்சார உத்தி. எதிர்கட்சியில இருக்கிறவங்க நாங்க 400 ஜெயிப்போம், 400 வேண்டாம் 300 ஜெயிப்போம், இல்ல ஒரு 272 ஜெயிப்போம்னா சொல்றாங்களா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கையுமே இல்லை. இதை வச்சு நாம என்ன எடுத்துக்க முடியும்? ஓஹோ, அப்ப பிஜேபி ஜெயிச்சிருமோ? ஐயோ, எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி 200ல இருந்து 225 230க்கு மேல ஜெயிக்காது, இவ்வளவுதான் இவங்களால சொல்ல முடியுது. தாங்கள் 250 ஜெயிப்போம்னு, வேண்டியது 272, அதை விடுங்க, 250 ஜெயிப்போம்னு கூட அவங்க சொல்லல. அப்ப மோடி வந்தால் இல்லை, நல்ல விதமாக ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி மீது கோபம் வர வேண்டும் மக்களுக்கு. தப்பு எல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த கோபம் வந்து வாக்கு அளிப்பதில் பிரதிபலித்து ஆட்சியில் இருக்கிற கட்சியை விரட்டவாது செய்யணும். குறைந்தபட்சம் சொல்றேன். அதனால எல்லா நன்மையும் வந்துரும்னு அர்த்தம் இல்லை. குறைந்தபட்சம் விரட்டவாது செய்யணும். அப்படி நடந்தால் நல்லது. ஆனால் அப்படி நடந்தாலும் இவர்கள் என்ன செய்வார்கள்? சொன்னது தானே செய்வாங்க. தனியார் மயத்தை நீக்குவோம்னு அவங்க சொல்லல.
உலகமயம், உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் இந்தியாவில் வந்து மூலதனம் போடு, அதுக்கு லாபத்தை அள்ளிட்டு போன்னு, அதான் உலகமயம். அதை நீக்குவோம்னு அவங்க சொல்லலைல்ல, அப்ப அது வரத்தான் போகுது. அப்ப யார் வந்தால் என்ன? இதுதான் பிரச்சனை. நபர்களையோ கட்சிகளோ இல்லாமல் மிஞ்சி போனா என்ன நடக்கும்? இப்ப இவங்க சொல்றாங்க, எதிர்கட்சிகள் சொல்றதுன்னு பார்த்தா, அம்பானி அதானிக்கு மோடி, நரேந்திர மோடி, பிஜேபி உதவி செய்யுது. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி சொன்னா எனக்கு உதவி செய்யலன்னு சொல்றதா அர்த்தம் இல்ல. இருக்கின்ற முதலாளிகளில் இந்த 2 முதலாளிக்கு உதவி செய்யுதுன்னு சொன்னா மற்ற முதலாளிக்கு செய்யவில்லைன்னு அதான அர்த்தம். அப்ப நாங்க வந்து அந்த முதலாளிகளுக்கு செய்வோம், இதான அர்த்தம் இல்ல. அந்த மொழி, அந்த வார்த்தை, அதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 முதலாளிக்கு மட்டும் தான் இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மற்ற முதலாளிகளுக்கு செய்யல, அப்ப நாங்க வந்தா மற்ற முதலாளிகளுக்கு செய்வோம். அதனால எனக்கு என்ன, நான் வந்து ஒரு இந்திய குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்னை மாதிரி கோடிக்கணக்கானவர் சாதாரண வேலைகள்ல இருக்கிறோம். அரசு ஊழியராக இருக்கிறோம், தனியார் ஊழியர்களாக இருக்கிறோம், ஆலை தொழிலாளியாக இருக்கிறோம், விவசாயியாக இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எதுவும் செய்வோம்னு சொல்லல. 2 முதலாளிகளுக்கு எல்லாம் செய்யறாருன்னு சொல்றீங்க, நீங்க வந்தா மற்ற முதலாளிகளுக்கு செய்வீங்க, எங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. அதனால் வந்து நாம் இதைத்தான் யோசிக்க வேண்டும். அரசியலிலே இவர் பிரதமர் ஆவதா, அவர் பிரதமர் ஆவதா, இது தேவையில்லாத வினா. இந்த வினாவினால் நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை. அதற்கு மேல் இந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமா, இந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமா, இதுவும் பயனற்றது. எந்த கொள்கை ஆட்சி செய்ய வேண்டும்னு பார்க்கணும். இப்போது ஆட்சி செய்வது உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்கிற கொள்கை. தனியார் மயம் கொள்கை தான் இப்பொழுது இந்தியாவை ஆட்சி செய்கிறது. உலக வர்த்தக கழக ஒப்பந்தத்தின் மூலம் அது வந்தது. அப்ப இந்த கொள்கையை ஆட்சி செய்யலாமா? சுதேசி கொள்கை. எல்லாவற்றிலும் இந்திய மக்களின் மூலதனம் இந்தியாவில் தொழில் தொடங்க வேண்டும், இந்தியாவில் வணிகம் செய்ய வேண்டும், சுதேசி தொழில். மகத்தான தியாகி சிதம்பரம் அவர் சொன்னது சுதேசி தொழில். அவர் எப்படி அந்த அவருடைய கப்பல் கம்பெனியை வீழ்த்தினாங்கன்னு இப்ப நாம யோசிச்சு பார்க்கணும். சுதேசி தொழில், சுதேசி வணிகம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை, அதனுடைய தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் மட்டும்தான் சொல்றாங்க. இப்ப மே 5ஆம் தேதி அவங்க வந்து மாநாடு நடத்தினாங்க கோவையில. அதுலதான் இந்த கார்பரேட் வணிகத்தை, பெரு வணிகத்தை வீழ்த்துவோம், சுதேசி வணிகத்தை வளர்த்தெடுப்போம்னு அவங்க முழக்கம் வச்சாங்க அந்த கோவை மாநாட்டுல. ஒவ்வொரு ஆண்டும் மே 5ஆம் தேதி நடத்துறாங்க, அதுல வச்சாங்க. அப்ப சுதேசி வணிகம், சுதேசி தொழில் அப்படின்னு அந்த கொள்கை ஆட்சி செய்ய வேண்டும்னு பார்க்கணும். இப்ப கார்பரேட்டுகளின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, தனியார் மயம், உலகமயம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆட்சி போகணும், சுதேசி ஆட்சி வரணும். சுதேசி தொழில், சுதேசி வணிகம். விவசாயத்திலையும் வந்து பல்வேறு புதிய முயற்சிகள் இருக்குது. இயற்கை விவசாயம் சொல்றது அதுதான். செயற்கை விவசாயம், ரசாயன உரம், ரசாயன பூச்சி மருந்து, இதுதான் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணம். நீங்க அதையும் அரசியலோட இணைச்சே பார்க்கணும். அந்த பக்கம் இருந்து அந்த குரல் வந்துகிட்டு இருக்குது, மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதோடு இணைச்சு பார்த்தா இயற்கை விவசாயமும் சுதேசி தொழில், இந்த கொள்கை நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும்னு யோசிச்சோம்னா, அதுக்கு எந்த அமைப்பு, எந்த கட்சின்னு பார்த்து ஓட்டு போட்டோம்னா அது நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இதுதான் நான் வந்து இந்த தேர்தல் பற்றி ஒன்றும் ரொம்ப இல்லை, 4-5 நாள் எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.